Hi friends, Mission Embroidery Class 27. இது Peacock design number 3. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல உள்ள fillings கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அவுட்லைன் போடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம சாட்டினில் இது நம்ம ஃபில் பண்ணுறோம். லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு Peacock டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரன்னிங்லேயே ஷேடிங் மாதிரி கொடுத்து ஒன்று ஃபில் பண்ணோம். அடுத்தது ஜிக்ஸாக் ஃபில்லிங் கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்கும் வரும், சாட்டினும் வரும். சாட்டின் நம்ம அப்படியே பட்டை அடிக்கிறது சாட்டின். ஜிக்ஸாக் விவியாக கொஞ்சம் லாங்காக விழுகிறது ஜிக்ஸாக். இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளுடைய ஃபில்லிங் வீடியோஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இதில் நம்ம ஜிக்ஸாக் ஃபில்லிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜிக்ஸாக்கும் சாட்டினும் இதை ரெண்டை வச்சு இந்த பீகாக் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இதில் நம்ம ஆரஞ்சு கலரும் வச்சு யூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கலர் மாதிரி கேப் விட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிற இடத்துலலாம் ஆரஞ்சு கலர் உள்ள ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜரி த்ரெட் போடுவோம். ரெண்டு டைப்லேயும் நம்ம போடலாம். அவுட்லைன் போட்டுட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டும் அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ இதில் நான் சாட்டின் ஃபில்லிங் கொடுத்துருக்கனால நான் அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கெல்லாம் பிசுறு இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்குவோம். இப்போ நான் ஆரஞ்சு கலரில் அப்படியே சாட்டின் அடிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ரன்னிங்கில் போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே பட்டையாக நீங்கள் போட்டு முடிக்கிறது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். அதனால் நம்ம இது போட்டிருக்கோம். பீகாக்கோட உடம்பு ஃபுல்லாக போட்டிருக்கிறது ஜிக்ஸாக்கு, ஃபெதருக்கு போடுறது சாட்டின் ஸ்டிச். இது நீங்கள் கிளாஸ் 1லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது நல்லா புரியும். இதுக்கு எப்படி அவுட்லைன் போடுறது அப்படிங்கிறதும் ஃபினிஷ் ஆன மேலே நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் உள்ளே நம்ம வயிற்று பகுதிக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இதில் நம்ம ஜரியிலேயே பட்டையாக முடிகிற மாதிரி ஒரு இது வயிற்று பகுதிக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன். நீங்கள் கலர் மட்டும் என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ப்பாக பெட்டல்ஸுக்காக நான் கோல்டு கலரில் போடுறதுக்கு ப்ளேஸ் விட்டு வச்சுருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையும் காலுக்கு எல்லா ஃபெதர் மீதி இருக்கிற எல்லா பகுதிக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஜரி போடும்போது அந்த இடத்த நான் ஃபில் பண்ணிக்குவேன். அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே நம்ம அந்த ஷார்ப்பாக போட்டு முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுக்குறோம். இதுக்கும் சுற்றிலையும் அவுட்லைன் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் அது ஹைலைட்டாக தெரியும். முதல்ல நம்ம அதை சுற்றிலையும் அந்த ஃபெதரை சுற்றிலையும் ரவுண்டாக நம்ம சாட்டின் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஃபெதரை நம்ம தனித்தனியாக பிரித்து காமிப்போம். எல்லாத்துக்கும் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு ஆனால் மறுபடியும் நம்ம செகண்ட் டைமும் நம்ம மறுபடியும் நம்ம அவுட்லைன் கொடுப்போம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட எல்லா இடத்துலையுமே ஜரியில் மறுபடியும் நம்ம போட்டுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம அவுட்லைன் மாதிரி மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். மறுபடியும் நம்ம செகண்ட் டைமும் நம்ம போட்டுட்டு வருவோம். அப்போ இந்த கேப் எல்லாமே ஃபில் ஆகி நீட்டாக வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரில் வந்து தனித்தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சுக்கு தனியாகவும் டார்க் ப்ளூக்கு தனியாகவும் நான் தனித்தனியாக பார்ட்டிஷன் மாதிரி நான் அதுக்கு அவுட்லைன் நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் அது நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். ஜரி வந்து வெறும் அவுட்டரில் மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, இன்னர் சைட்லேயும் நம்ம அது ஒரு கோடு மாதிரி போட்டு ஃபெதர் மாதிரி நம்ம காமிச்சாதான் ரொம்ப அழகாக வரும். இதில் வந்து சாட்டினும் ஜிக்ஸாக் ஃபில்லிங்கும் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு வந்து ஜரியிலேயே நான் போட்டு முடிச்சுட்டேன். உடம்புக்கும் வந்து இதில் வந்து நான் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி நான் வந்து ஒரு 6-7 லைன்ஸ் மாதிரி கொடுத்து உடம்பு ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பீகாக்லேயும் ஒவ்வொரு டிசைனில் நம்ம பண்ணலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குட்டியான பீகாக்கு தான், அதனால் நான் ஒரு சின்ன ஃப்ரேம் வச்சு நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி பீகாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பீகாக் நம்பர் 3. இப்போ நம்ம 2 பீகாக்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபில்லிங்ஸ் பார்த்துட்டோம். இது நம்பர் 3. இன்னும் 4, 5ங்களையும் நம்ம ஒவ்வொரு டைப்லேயும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உடம்புல ஃபுல்லாக நேர் கோடு மாதிரி நம்ம போடுற இடத்துல இந்த 2 ஜரி த்ரெட்டுக்கும் இடையில கூட நம்ம ஸ்டோன் லைன், பால் செயின் இது எல்லாமே வச்சு கூட நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் வரும். அந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கண்ணெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டோனு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக போட வேண்டிய இடம் அது. இது பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகி வரும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும் அந்த பீகாக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.